ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். மழை வருது, புயல் வருதுன்னு சொல்லி ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. மழை வந்தாலும் புயல் வந்தாலும் வெயில் அடித்தாலும் நமக்கு யாராவது கிச்சனில் லீவ் தருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த மழை காலத்தில் நம்ம கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துடலாங்க. 2-3 நாள் தொடர்ந்து புயல் வரப்போகுதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் சேஃப்டிக்காக நான் முன்னாடியே மளிகை சாமான் கொஞ்சம் இல்லாதது வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சிறுதானிய வகைகள், முக்கியமாக நான் கொஞ்ச நாளாகவே சிறுதானியத்தில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபீஸ் நான் டெய்லியும் போஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சமையலுக்கு தேவையான காய்கறி, கீரை, பூஜைக்கு தேவையான பூக்கள், வெத்தலை பாக்கு, இது எல்லாமே நான் டியூஸ்டே ஈவினிங் அன்றைக்கி நான் வாங்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். ஸோ கீரை தனியாக, அதுக்கப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலை, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு பாக்ஸில் நான் எடுத்து வச்சுக்குவேன். காலையில் சமைக்கும்போது டக்கு டக்குன்னு எந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு சமைச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் பிரித்து வச்சுருவேன், கட் பண்ணி வைக்கலை. இது வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பில் தோசை. பாசிப்பருப்போட பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு வச்சு அரைச்சி உடனே இந்த தோசை சுட்டுலாம், புளிக்க வைக்க வேணாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னியும் புதினா சட்னியும் நான் செஞ்சுட்டு, அதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பப்பாளி கட் பண்ணி வச்சுருந்தேன். காலையிலே அவரைக்காய் போட்டு சாம்பாரும் வச்சுட்டேன், டிஃபனுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு என்னன்னு சொல்லி பிளேட்டில் நான் சர்வ் பண்ணி காட்டிடலேன். மத்தியானம் லஞ்சுக்கு கோவக்காயில் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு காரமாக ஒரு பொரியல் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா சுட சுட பாப்கார்ன் எக்கு, என் பசங்க இதை அப்படி தான் சொல்லுவாங்க, முட்டையை நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் பொன்னி அரிசியில் சாதம். இன்றைக்கி மில்லட் ரைஸில் சமைக்காதனால தான் நான் லஞ்ச் வீடியோ ஷார்ட்ஸில் கொடுக்கல. இன்றைக்கி நார்மலான பொன்னி அரிசி சாதம், காலையில் வச்ச அவரைக்காய் சாம்பார். சாப்பிடும்போது நல்லா சூடு பண்ணிக்க வேண்டியது தான். மழையில் தயிர் சாப்பிட முடியல, அதனால் நல்லா சுட சுட சூடான மிளகு ரசம் நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி லஞ்ச் மெனு ஐடியாஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.